Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video, chapter 6 applications of derivatives miscellaneous exercise question number 14 வந்து பார்க்கிறோம். Show that the height of the cylinder of maximum volume that can be inscribed in a sphere of radius r அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பியர் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ ஸ்பியருக்குள்ள வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, சிலிண்டர் வந்து இருக்கு. அண்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 2r/√3. ஸோ ஹைட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, சிலிண்டரோட ஹைட் இங்க இருந்து இங்க வரைக்கும். ஸோ திஸ் இஸ் A அண்ட் திஸ் இஸ் B. ஸோ இதுதான் வந்து என்னது, சென்டர் ஆஃப் த ஸ்பியர். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 2r/√3. இதான் வந்து எடுத்துட்டு வரணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, சிலிண்டர் ஆஃப் மேக்சிமம் வால்யூம். ஸோ வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து மேக்சிமமா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம காமிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் மேக்சிமம். இது வந்து நம்ம டு ப்ரூவ், இது வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவன்ல ஹைட் வந்து 2r/√3 கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து மேக்சிமம் அப்படின்னு வந்து எடுத்துட்டு வரணும். அண்ட் இன்ஸ்கிரைப் இன் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சென்டர்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் டச் ஆகுறது ஸ்பியரோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஹைட் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சென்டர்ல இருந்து இந்த பார்ட் எக்ஸ், அதே மாதிரி எக்ஸ். இது வந்து ஸ்மால் ஆர் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சால்வ் பண்ணலாம், இது வந்து ஏ பின்னு நேம் பண்ணியிருக்கேன், இதை வந்து சின்னு நேம் பண்ணிக்கிறேன், இது டின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து என்ன ஃபார்முலா, ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு πr²h. இப்போ ஹெச் அப்படின்றது எனக்கு தெரியும், என்ன தெரியும், ஏபி தான் ஹெச். ஆனா இது வந்து என்னது, எக்ஸ் எக்ஸ்ன்னு பிரிச்சிருக்கும். ஸோ ஏபி கேன் பி ரிட்டன் அஸ் ஏசி பிளஸ் பிசி. இது வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ், இது வந்து 2xன்னு வந்து வரும். ஸோ அப்போ ஹைட் வந்து என்னது, 2x எனக்கு தெரிஞ்சிருச்சு. பைய அப்படியே வச்சுக்க போறோம். ஆர் வந்து எனக்கு தெரியாது. ஸோ ஸ்மால் ஆர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, இங்க வந்து கேபிட்டல் ஆர்ன்னு தெரியும், இது வந்து எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ நான் இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இது வந்து 90 டிகிரி ஹைட்டு, ஆல்டிடியூடு, ஸோ 90 டிகிரின்னு வந்து எடுத்துக்கிறேன் ஆங்கிள் பி. ஸோ இன் ட்ரையாங்கிள் சிபிடி என்ன வரும், சிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிபி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர் வந்து வரும். சிடி ஸ்கொயர் அப்படின்றது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், இது வந்து எக்ஸ், இது வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிடி வந்து ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து வரும். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து என்னது, πr²h. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு πr²க்கு பதிலா r² மைனஸ் x² எழுதிக்கிறேன். ஹெச்சுக்கு பதிலா 2x வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஹெச் எப்படி 2x ஆச்சு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வால்யூம் வந்து மேக்சிமம் அப்படின்னு காமிக்கணும்ல. ஸோ வந்து நான் இங்க வந்து என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம எக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ v ஆஃப் எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு π இன்டூ, இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம், ஸோ தட் ஈஸியா இருக்கும். ஸோ பை இங்க வந்து என்ன வரும், r² இன்டூ 2x மைனஸ் 2x³ இதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ v டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்றோம், பை அப்படியே இருக்கட்டும். இது வந்து இங்க என்ன இருக்கு, r² கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும், அண்ட் 2 அப்படியே வந்துடும், அண்ட் எக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் 2 இன்டூ x³ டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x². ஸோ பை இன்டூ 2r² மைனஸ் 6x² வந்து வரும்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு 0 பண்ணுவோம்ல. ஸோ v dash of x is equal to 0ன்னு வந்து நான் ஈக்குவேட் பண்றேன். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணுவோம், பை into 2r square minus 6x square is equal to 0. பை இந்த பக்கம் போகும்போது 0 ஆயிடும். 2r square is equal to 6x square வந்து வந்துரும். x square is equal to 2r square by 6. So 2 one time with 2 3 times. So x square is equal to r square by 3. So x is equal to r by root 3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம v double dash of x வந்து find out பண்ணணும். So இப்போ first v dash of x வந்து என்னது, v dash of x நான் first clear எழுதிக்கிறேன் so that எனக்கு substitute பண்றதுக்கு, அதாவது differentiate பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். So which is equal to pi into 2r square minus 6x square வந்து இருக்கு. இப்போ v double dash of x வந்து find out பண்ணலாமா. ஸோ பை இங்க வந்து என்ன இருக்கு, this is a constant. ஸோ அப்போ வந்து இது 0 ஆயிடும். minus 6 இங்க வந்து என்ன இருக்கு, x square differentiate பண்ணா 2x வந்து வந்துரும். ஸோ பை into minus 6 into 2 வந்து என்னது minus 12x வந்து வரும், which is minus 12x pi. So which is less than 0. So if v double dash of x less than 0 இருந்ததுன்னா என்ன அர்த்தம், this is volume. Therefore volume is maximum. So இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து நம்ம ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 2r by root 3 அப்படின்னு வந்து எடுத்துட்டு வரணும். ஸோ ஹைட் வந்து என்னது, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் is equal to 2x. So 2 into x value வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், r by root 3. So which is 2r by root 3. இதுவும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து என்னன்னா also find the maximum volume. So வால்யூம் வந்து மேக்சிமம்னு கொண்டு வந்துட்டோம். மேக்சிமம் வால்யூமோட வேல்யூ என்ன அப்படின்றதும் வந்து நம்ம காமிக்கணும். ஸோ வால்யூமோட ஃபார்முலா நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதாவது v of x வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. ஸோ அது வந்து என்னது, பை r ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 2x. ஸோ இதுல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ பை இன்டூ r ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் வேல்யூ வந்து என்னது, r by root 3. ஸோ r ஸ்கொயர் by 3 இன்டூ 2x. ஸோ பை இன்டூ இங்க வந்து என்ன வரும், இது வந்து எல்சிஎம் எடுங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 3 வந்துடும். ஸோ 3r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் இன்டூ 2x வந்து வரும். எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டிடியூட் r by root 3. ஸோ பை இன்டூ 2r ஸ்கொயர் by 3 இன்டூ 2 இன்டூ r by root 3. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றோம். 2 into 2 4, r cube into r, சாரி r ஸ்கொயர் into r cube, 3 into root 3 வந்து 3 root 3 பை அப்படியே வந்து எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் 4 pi r cube by 3 root 3. This is equal to v and இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 14th question. ஸோ நம்ம அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஹெச் வந்து 2r by root 3 ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் மேக்ஸிமம்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் வால்யூமோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ மூணுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 15 வந்து பார்க்கலாம். ஸோ ஷோ தட் height of the cylinder of greatest volume which can be inscribed in a right circular cone of height h and the semi-vertical angle alpha is 1/3 that of the cone and the greatest volume of the cylinder is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க ஒரு சிலிண்டர் வந்து ஒரு கோன்குள்ள வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கோன் வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, which can be inscribed in a right circular cone of height h அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ கோனோட ஹைட் வந்து ஸ்மால் லெட்டர் ஹெச். ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்து இட் இஸ் ஹைட் ஆஃப் த கோன். அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா கேபிட்டல் ஹெச்ன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இது ஏ, இது பி, இது சின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இங்க வந்து டி அண்ட் இன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் செமி வெர்டிக்கல் ஆங்கிள் ஆல்ஃபா. எப்பவுமே செமி வெர்டிக்கல் ஆங்கிள்னா இந்த ஆங்கிள் இது வந்து ஆல்ஃபாவா வரும். and is 1/3 that of the cone and the greatest volume of the cylinder is அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து என்னவா இருக்கு அகெயின் மேக்சிமமா இருக்கு. அண்ட் அங்க வந்து வேல்யூ ஆஃப் த மேக்சிமம் வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க 14th கொஸ்டின்ல. இங்க வந்து மேக்சிமம் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து இவ்வளோ அப்படின்றத ஆன்சரே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன வந்து நமக்கு ப்ரூவ் பண்ண போறோம், நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா height of the cylinder of the volume which can be inscribed in a right circular cone of height h and semi vertical is 1/3 that of the cone அப்படின்னு வந்து காமிக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த ஆன்சர் வருதா அப்படின்றத வந்து we have to show. ஸோ இங்க வந்து என்னது this is volume is equal to 4/27 pi h cube tan square alpha. இதுதான் வந்து நம்ம காமிக்கணும். ஸோ இங்க வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் நம்ம இங்க மார்க் பண்ணவே இல்லை. இந்த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இது கேபிட்டல் ஆரா வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ரேடியஸ் ஆஃப் த கோன் வந்து நம்ம ஸ்மால் ஆரா வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்க வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்க போறேன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி, இங்க ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ட்ரையாங்கிள் ஏடிஇ வந்து எடுத்துக்கிறேன். சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணி சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல்னு எடுத்துட்டு வந்து கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு சம் வேல்யூ அப்படின்ற மாதிரி வந்து நான் கொண்டு வர போறேன். ஸோ அண்ட் அதே மாதிரியே tan இங்க வந்து இந்த ஆங்கிளை வச்சு tan எடுத்து நான் வந்து அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஒரு வேல்யூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஏன் திடீர்னு tan எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்களா அதுல tan ஸ்கொயர் ஆல்ஃபான்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதை கொண்டு வர்றதுக்காக நான் டேனையும் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இது இவ்வளவுதான். இது பண்ணிட்ட பிறகு சேம் திங் வால்யூமை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அண்ட் ஈக்குவல் டு 0 வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அண்ட் அதை வந்து மேக்ஸிமம்னு ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா முன்னாடி சம் எப்படி போட்டோமோ அது சேம் திங் தான் வந்து வரும். இங்க வந்து எக்ஸ்ட்ராவா வரது வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்து நம்ம பண்ண போற அந்த சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்றது தான். ஸோ இங்க வந்து என்ன எடுத்துக்கிறோம், ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிறேன். ஆங்கிள் பி இந்த ஆங்கிளும் ஆங்கிள் டியும் வந்து என்னது 90 டிகிரி. ஏன்னா ரெண்டுமே வந்து என்னது ஆல்டிடியூட். ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஏடிஇ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதே மாதிரி ரெண்டுத்துலயுமே வந்து பார்த்தோம்னா ஆங்கிள் ஏ வந்து காமன். ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ சேம். ஸோ விச் இஸ் காமன். ஸோ பை ஏஏ சிமிலாரிட்டி என்ன வரும் நம்மளுக்கு, ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல். நீங்க இதை வச்சே எழுதிடலாம். நீங்க நம்ம 10th வந்து சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் படிச்சிருப்போம், அதை வந்து நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அதையே வந்து யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு என்ன வரும், சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல்னு வரும். ஸோ ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. ஸோ இப்போ ஏபி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த ஏபி அப்படின்றது இந்த லைன் மட்டும் நம்மளுக்கு ஃபுல்லா ஏடி இஸ் ஈக்குவல் டு என்னது ஹெச்.
ஏடி எப்படி எழுதலாம்? ஏபி பிளஸ் பிடி இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு எழுதலாம். அண்ட் பிடி வந்து என்னது? கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச் ஏபி. அப்போ வந்து ஏபி எனக்கு வேணும், எப்படி எழுதுவேன்? ஹெச் மைனஸ் ஹெச்னு வந்து எழுதுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்ல இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு வந்து படிச்சிருப்பீங்க. நான் வந்து இது உங்களுக்கு கிளியரா புரியணுன்றதுக்காக இந்த ஸ்டெப்பையும் போட்டு காட்டுறேன். ஸோ அப்போ ஏபி இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடலாம்? ஹெச் மைனஸ் ஹெச்ன்னு வந்து போடலாம். பை ஏடி வந்து இங்க மார்க் பண்ணியிருக்கேன், எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏடி வந்து என்னது? ஹெச் அண்ட் பிசி வந்து ஆர் அண்ட் இது வந்து டிஇ வந்து ஸ்மால் ஆர் வந்து வரும். ஸோ இப்போ கேபிட்டல் ஆர் தான் வேணும், ஏன்னா நான் இங்க அதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த கேபிட்டல் ஆருக்கு தான் நம்ம இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை ஸ்மால் ஆர் இன்டு ஹெச் மைனஸ் ஹெச் பை ஸ்மால் ஹெச் வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஆர் பை ஹெச் இன்டு ஹெச் மைனஸ் ஹெச்ன்னு வந்து எழுதலாம். இப்போ இந்த ஏடிஇ ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ, ட்ரையாங்கிள் ஏடினா நான் இந்த எல்லோ கலர்ல ஷேட் பண்ணிருக்கிற ஃபுல் பார்ட். நம்மளுக்கு என்ன வேணும்? இங்க என்ன வந்திருக்கு ஆன்சர்ல? tan ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ tan ஆல்ஃபா எடுத்துக்கிறேன். tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து வரும். ஆல்ஃபாக்கு ஆப்போசிட் சைடு வந்து எது? டிஇ அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து எது? ஏடி. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிஇ வந்து என்னது? ஸ்மால் ஆர். ஏடின்றது வந்து ஹைட், அதாவது ஸ்மால் ஹெச். ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஹெச் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா கேபிட்டல் ஆர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஹெச் இன்டு ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச். ஆர் பை ஹெச்சுக்கு பதிலாக tan ஆல்ஃபா போடலாமா? ஸோ tan ஆல்ஃபா இன்டு ஹெச் மைனஸ் ஹெச்ன்னு வந்து போட்டுக்கலாம். இப்போ வால்யூம்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ வால்யூம் is equal to pi r square h. இதை வந்து சப்ஸ்டியூட் பை ஆருக்கு பதிலா tan ஸ்கொயர் ஆல்ஃபா h minus h the whole square and into h. இதான் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இதை வந்து a minus b whole square ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ v is equal to pi into tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டு இது வந்து ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 2hh பிளஸ் ஹெச் ஸ்கொயர் இன்டு ஹெச் வந்து வரும். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஹெச்சை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா பை இன்டு tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டு இது வந்து ஹெச் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் 2h h ஸ்கொயர் பிளஸ் ஹெச் கியூப் வந்து வரும். இப்போ வந்து நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிக்கலாம். இது வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் ஹெச் அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அதாவது ஹைட் ஆஃப் த சிலிண்டர்ல ஸோ டிவி பை டிஹெச் வந்து நம்ம பண்ண போறோம். இல்லாட்டினா உங்களுக்கு வி டேஷ் ஆஃப் கேபிட்டல் ஹெச்ன்னு போட்டுக்கோங்க. வி டேஷ் ஆஃப் கேபிட்டல் ஹெச் இப்படியும் வந்து போட்டுக்கோங்க, உங்க இஷ்டம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா வந்துடும். இங்க வந்து ஹெச் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் கான்ஸ்டன்ட். ஹெச் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்துடும் மைனஸ் 2h வந்துடும். ஹெச் ஸ்கொயர் டிஃபரன்ட் பண்ணா 2h வந்து வரும் பிளஸ் 3 கேபிட்டல் ஹெச் ஹோல் ஸ்கொயர் வந்து வரும். ஸோ பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டு இங்க வந்து ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 4h கேபிட்டல் ஹெச் பிளஸ் 3h ஸ்கொயர் வந்து வரும். இப்போ dv பை dh இஸ் ஈக்குவல் டு 0 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து ஈக்குவேட் பண்றோம் ஜீரோக்கு. ஸோ பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டு ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 4h பிளஸ் 3h ஸ்கொயர் வந்து வரும் which is equal to 0. இது இந்த பக்கம் வரும்போது 0 ஆயிடும். h ஸ்கொயர் மைனஸ் 4h
plus 3h square is equal to 0 வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம கேபிட்டல் H தான் வந்து நம்மளுக்கு வேரியபிள்ல. அதாவது இப்போ 2x ஸ்கொயர் plus 3x plus 4 இப்படி இருக்குன்னா இங்க x இருக்குல்ல, அதுதான் வந்து என்னது கேபிட்டல் H. ஸோ 3h ஸ்கொயர் மைனஸ் 4hh plus h ஸ்கொயர் is equal to 0 அப்படின்னு வந்து வரும். ஸோ 3h ஸ்கொயர் மைனஸ் இதை வந்து எப்படி எழுதலாம், இது வந்து 3 into 1 3 வந்துடும் அண்ட் மைனஸ் 4 வரும். ஸோ 3 1 டைம் மைனஸ் 3 மைனஸ் 1 வரும். ஸோ அப்போ இங்க மைனஸ் 3h கேபிட்டல் H மைனஸ் h கேபிட்டல் H பிளஸ் h ஸ்கொயர் வந்து வரும் which is equal to 0. ஸோ 3h காமனா எடுத்தோம்னா h மைனஸ் h வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மைனஸ் h காமனா எடுத்தோம்னா h மைனஸ் ஸ்மால் h is equal to 0 வரும். ஸோ 3h மைனஸ் h and capital H minus small h is equal to 0. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும் போது 3h is equal to h வரும், h is equal to h by 3 அப்படின்னு வரும், h is equal to small h அப்படின்னு வரும். இங்க கேபிட்டல் H அப்படின்றது சிலிண்டர் அண்ட் ஸ்மால் h அப்படின்றது வந்து ஹைட் ஆஃப் தி கோன். ஹைட் ஆஃப் த சிலிண்டரும் ஹைட் ஆஃப் த கோனும் சேம் இல்ல. டயக்ராம் பார்த்தாவே நம்ம சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். d square v by dh square வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ which is equal to dv by dh க்கு வந்து நம்ம என்ன கிடைச்சிருக்கு, இந்த பார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படியே. ஸோ இங்க என்ன வந்துடும், இங்க வந்து பை tan ஸ்கொயர் ஆல்பா வந்துடும், h ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட் 0 வந்துடும், மைனஸ் 4 ஸ்மால் h வந்துடும், கேபிட்டல் H டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்துடும், பிளஸ் 3 into 2h வந்து வரும். ஸோ பை tan ஸ்கொயர் ஆல்பா இன்டூ இங்க வந்து 6h மைனஸ் 4h வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து ஹெச்சோட பிளேஸ்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். என்ன சப்ஸ்டியூட் பண்றோம், h by 3 வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ பை tan ஸ்கொயர் ஆல்பா 6 into h by 3 minus 4h, 3 1 time 3 2 times. So pi tan square alpha into 2h minus 4h வரும். So இங்க வந்து pi tan square alpha into minus 2h negative value, so which is less than 0. So d square v by dh square is less than 0. So அப்ப வந்து இது வந்து என்னவாயிடும், volume is greatest. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சம்மு தான், பட் ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சேம் மெத்தட் வந்து ஃபாலோ அப் ஆகும். அதாவது 14th சம் பண்ண மாதிரியே தான் இருக்கும். ஆனா இங்க வந்து கொஞ்சம் அந்த சிமிலாரிட்டி எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணவே கொஞ்சம் பெருசா வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து வருது. இப்போ அடுத்தது இப்போ வந்து கிரேட்டஸ்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து 4 by 27 pi h cube tan square alpha வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் is equal to, இங்க வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் pi into h minus h whole square tan square alpha into கேபிட்டல் H. அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூமுக்கு வந்து நம்ம எழுதுனது இங்க எழுதியிருக்கோம், இந்த வேல்யூ இததான் வந்து நான் இப்ப இங்க எழுதியிருக்கேன். இப்ப இங்க கேபிட்டல் H இருக்கிற இடத்துல வந்து நம்ம h by 3 வந்து போடுறோம். ஸோ பை இன்டூ h மைனஸ் h by 3 ஹோல் ஸ்கொயர் tan ஸ்கொயர் ஆல்பா இன்டூ h by 3 அப்படின்னு வந்து வரும். எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ பை இன்டூ 3h மைனஸ் h by 3 into tan square alpha into h by 3 வந்து வரும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வரும், பை into 2h by 3 whole square tan square alpha into h by 3. இதை வந்து நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்பனா என்ன வரும், 4h square by 9 வந்துடும் into tan square alpha into h by 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4 by 9 3s are 27, h cube வந்துடும், பை வந்துடும்,
tan square alpha. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க மாதிரியே எழுதிக்கலாம். 4/27 pi h cube tan square alpha. ஸோ இதுதான் வந்து அவங்க கொஷின்ல கொடுத்துருந்த வேல்யூ ஆஃப் த வால்யூம். ஸோ அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கொஷின் 16th கொஷின் வந்து நம்ம பார்ப்போம். So question number 16, a cylindrical tank of radius 10 meter is being filled with wheat at the rate of 314 cubic meter per hour அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரேட்னு வந்து கொடுத்துருக்காங்க கியூபிக் மீட்டர். ஸோ அப்பனா என்ன வரும், கியூபிக் மீட்டர்னா வந்து வால்யூம், ஹவர். ஸோ அப்பனா டிவி பை டிடி இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ 314 மீட்டர் கியூப் பை ஹெச். R வந்து என்னது 10 மீட்டர். என்ன கண்டுபிடிக்கணும், then the depth of the wheat is increasing at the rate of, அப்பனா dH by dt வந்து நம்ம find out பண்ணோம். So volume of the cylinder is equal to pi r square h. So இங்க வந்து வால்யூம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, so இங்க volume V is equal to pi r square h. So V is equal to pi, R வந்து என்னது 10. So 10 square is 100 into h வந்து நம்மளுக்கு வரும். So இப்போ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். dV by dt பண்ணோம்னா நம்மளுக்கு 100 pi வந்துரும் and h வந்து dH by dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துரும். dH by dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும். dV by dt வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். dV by dt 314 equal to 100 into pi into dH by dt இதானே வேணும். ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு வரும். ஸோ 314 by 100 into 1 by pi is equal to dH by dt வந்து வரும். பை அப்படின்றது வந்து இட் இஸ் 3.14. ஸோ இதை வந்து 314 by 100 அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ அதே மாதிரி இப்போ 1 by பைனா நம்மளுக்கு என்ன வந்துடும், 100 by 314 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல்ல எழுதணும். ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 314 by 100 into 100 by 314. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ dH by dt. ஸோ 1 is equal to dH by dt. ஸோ height வந்து என்னது, இட் இஸ் 1 meter per hour. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.